ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டதாக கூறி கைதான 36 மாணவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்தார். தமிழக சட்டசபையில் செவ்வாய் அன்று விதி எண் 110 கீழ் முதல்வர் பன்னீர்செல்வம் முதலாக உரையாற்றினார். அப்போது சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்ட 36 மாணவர்களும் வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றார். மாணவர்கள் மீதான போலீஸ் தடியடி, வன்முறை தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்ற முதல்வர், காவல்துறையினர் அத்துமீறினாரா என்பது குறித்தும் ஆணையம் விசாரணை நடத்தும் என்றார். வாகனங்கள் மற்றும் வீடுகளுக்கு தீ வைத்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இம்மாணவர்கள் சம்பந்தப்பட்டுள்ள வழக்குகளிலிருந்து அவர்களை முழுமையாக விடுவிக்க சட்டபூர்வ நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும். காவல்துறையை சேர்ந்த ஆண் மற்றும் பெண் காவலர்கள் தீ வைத்தல், வன்முறை போன்ற சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டது போன்று சமூக வலைதளங்களில் பரவியுள்ள புகைப்படங்கள் மற்றும் காணொளி காட்சிகள் தொடர்பாக சென்னை மாநகர கூடுதல் காவல் ஆணையரின் நேரடி மேற்பார்வையில் சென்னை மாநகர காவல்துறையின் கணினி வழி குற்றப்பிரிவினரால் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவை கணினி மற்றும் தடயவியல் வல்லுநர்களால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இவ்விசாரணையின் முடிவில் காவல் ஆளுநர்கள் மேற்கூறிய சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.